பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. வாசிப்பும் யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. பாக்கியவான் என்ற ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த சோதனை காலம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ரூபத்திலே மனிதராய் பிறந்து நமக்கு வரும். ஆனால் யாரெல்லாம் அந்த சோதனை காலத்திலும் கர்த்தருக்காக வாழ்கிறார்களோ, he continues on living for the Lord, கர்த்தருக்காய் வாழணும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன இழப்பு வந்தாலும் சரி, கர்த்தருக்காக வாழ்வேன், மரண பரியந்த நான் உண்மையாக இருப்பேன்னு இருக்கும்போது கர்த்தர் பார்ப்பார், இவன் உத்தமனாக இருக்கிறான். யோபுவை போல அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமா இருக்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் பார்க்குறாரு. இது சோதனை காலத்திலும் அவர் என்ன பண்ணுறாரு? விசுவாசத்தை விடாமல். யாக்கோபு 1:2-3 என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சோதனை வரும்போது, அதிலே ஜெயித்து வரும்போது அவனுடைய வாழ்க்கையிலே பொறுமை காணப்படும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் அவன் பாக்கியவனாய் கருதப்படும். பாக்கியவான்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அர்த்தம். அவனுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? அப்படி சோதனை காலம் வந்த பிறகும் கூட, வரும்போதும் கூட தம்மிடத்தில் அன்பு கூறுகிற அந்த விசுவாசிக்கு தான் கர்த்தர் என்ன பண்றாரு? தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அவரிடத்தில் அன்பு கூறுகிறார்கள். சோதனை காலத்திலும் இயேசுவினிடத்தில் யாரெல்லாம் அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் உத்தமன் என்று விளங்குவார்கள். அவர்கள் ஜீவ கிரீடத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பெறுவார்கள் என்பதை நாம் நிச்சயமாய் வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. திங்க் எ மோமெண்ட். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, இந்த சோதனை காலத்தில் என் இடத்துல இவன் அன்பு கூறுறான் அப்படின்னு அவருக்காய் ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தம் என்ன? அவர் ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறாரு. ஏற்கனவே அவர் ப்ராமிஸ் பண்ணி, which the Lord hath promised to them that love him. யாரெல்லாம் இயேசுவை நேசிக்கிறார்களோ, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அவங்களுக்கு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 20:6. யாத்திராகமம் 20:6. Exodus chapter number 20 verse number 6. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். தேவன் என்ன சொல்றாரு? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். இங்க ஒரு கண்டிஷன் இருக்கிறது. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, முதலாவது நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். I love them that love me, God says, and showing mercy unto thousands of them that love me and keep my commandments. சரி, உபாகமம் 7:9 என்ன சொல்லுகிறது பார்ப்போம். Deuteronomy chapter number 7 verse number 9. உபாகமம் 7:9. தேவனிடத்தில் அன்பு கூறுவது உங்களுடைய வாழ்க்கையிலே பல நன்மைகளை பரலோகத்திலிருந்து கொண்டு வரும். அதிலே எல்லளவு சந்தேகம் இல்லை. வாசிக்கிறேன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும்
தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். இங்கே பார்க்கிறோம், அவர் உடன்படிக்கை பண்றாரு, தயை பண்றாரு, அது இல்லாம உண்மையுள்ள தேவன். காட் இஸ் ஃபெய்த்ஃபுல் காட். மனுஷன் பார்த்தீங்கன்னா உண்மை இருக்காது, ஆனா கர்த்தர் உண்மையுள்ளவர். நிறைய பேர் பொய்யான வாக்கு தத்தத்தை சொல்லுவாங்க. சபையிலும் சரி, வெளியிலும் சரி, ஸ்தாபனத்திலும் சரி, நிறைய பொய்யான வாக்கு தத்தம் சொல்லுவாங்க. அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, 10 வருஷம் 15 வருஷம் கீழே இருக்கிற உடன் ஊழியாட்களை பயன்படுத்தி கொள்ளுவாங்க. ஆனால் இயேசு அப்படி பண்ணவே மாட்டார். அவர் உண்மை இல்லவர். எனக்காக ஒருவன் ஊழியம் செய்கிறான்னா அவனை நான் கனப்படுத்தியே ஆகுவேன். கர்த்தரே சொல்றார். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு மனுஷனிடத்தில் ஒரு தயவு வருதோ வரலையோ, அவன் உடன்படிக்கை பண்ணதெல்லாம் மீறி போனானும் பரவாயில்ல, ஆனால் தேவன் என்னைக்குமே கைவிட மாட்டான். நான் உன்னை விட்டு விலகுகிறதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து சொல்லுகிறார். நான் கர்த்தருக்காய் வைராக்கியமாக இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில எந்த பிரயோஜனமும் இல்லையே, எந்த லாபமும் இல்லையே, நான் வாழ்க்கையை வீணடிச்சிட்டேன், வேஸ்ட் ஆயிடுது. ஏசுன்னு ஓடிட்டு இருந்தே உன் நிலைமையை பார்த்தியா? உலகத்தார்கள் உன்னை கேலி செய்யும் போது நீ இயேசுவை விட்டு பின்வாங்கி போகிறாயா? அப்பொழுது உன் மனம் பதறுகிறது அல்லவா? அப்பொழுது நீ உண்மையாகவே இயேசுவின் மீது அன்பு கூறுவாயா? இயேசு அதை தான் சொல்றாரு, என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? உன்னையும் பார்த்து தான் சொல்ல. ஆடுனா எத்தனையோ பேர் நோயினால, வியாதியினால, பாவத்தினால அடிபட்டு சிக்குண்டு பாதிக்கப்பட்டு கிடக்கிற மக்களை விடுவிக்கும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். என்னை நேசிக்கிறாயா? எப்பொழுதும் என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்குறாரு. ஆனால் தேவனாகிய கர்த்தர், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உண்மையுள்ளவர். மரண பரியந்தம் 10 வருஷம் 15 வருஷம் வாழ்க்கை வேஸ்ட்டாக போச்சிங்களா? ஊழியன்ற பெயரில் வாழ்க்கை வேஸ்ட்டாக போச்சிங்களா? கவலைப்படக்கூடாது. கர்த்தர் உன்னை போஷிக்க வல்லவராக இருக்க. எலியாவை போஷித்த தேவன் உன்னை போஷிக்க வல்லவராக இருக்க. சாரிபாத் விதவையை போஷித்த தேவன் உன்னை போஷிக்க வல்லவராக இருக்க. நீ செய்ய வேண்டியது ஒரு காரியம் உண்டு. தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று கர்த்தரே உன்னை பார்த்து சொல்லுகிறாய். என் மகனே, என் மகளே, அவர் உடன்படிக்கை பண்ணுவாரு, பேசுவாரு. உன் வாழ்க்கையில் இதை செய்வேன்னு நீ உடன்படிக்கை பண்ணும்போது செவி கொடுத்து கர்த்தர் சொல்லுற காரியத்தை கேட்கணும். அதை ஒரு நோட் புக்கில் எழுதி வைக்கணும். என்னெல்லாம் ஆண்டவர் பேசுகிறாரோ எழுதி வைக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் அநேகம் பேசியிருக்கிறேன், நான் எழுதி வச்சிருக்கேன் பக்கம் பக்கமாக. அதெல்லாம் ஆண்டவர் நடத்திட்டே வரார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் ஒரு நாளும் ஒரு நொடியும் ஒளிந்து போவாது. Know therefore that the Lord thy God is God, the faithful God, which keepeth covenant and mercy with them that love him and keep his commandments to 1,000 generations. நீங்க கர்த்தர் மீது அன்பு வச்சிங்கன்னா தான் கர்த்தர் ஒரு கவனன்ட் உடன்படிக்கை பண்ணுவார், இரக்கத்தை காட்டுவார். அது மாத்திரம் இல்லை, உங்களுடைய 1000 தலைமுறைக்கு பிரயோஜனம், உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வழியை நீங்கள் உண்டாக்குகிறவர்களாக இருப்பீர்கள். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு காரணம், லவ்விங் காட். தேவன் மீது பாசம் காட்டணும், அன்பு காட்டணும். கர்த்தரிடத்தில் அன்பு காட்டினீங்கன்னா உங்களுடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றியே தீர்வார். அல்ல, எந்த சந்தேகமும் இல்லை. வாசிப்போம். டியூட்டரானமி சாப்டர் நம்பர் 11 verse number 1. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கை கொள்வாயாக.
வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்ன பண்ணணும்? அவருடைய பிரமாணங்கள், கட்டளைகள், நியாயங்கள், கற்பனைகள், நியதிகள் எல்லாம் கை கொள்ளலாம். எவையெல்லாம் என்னது? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தை நீங்கள் கை கொள்ள வேண்டும். பைபிளை நீங்க கை கொள்ளணும். இந்த வேத வகுப்பிலே, பைபிள் ஸ்டடியில நான் உங்களுக்கு இதை தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உங்கள் மீது மிகவும் விருப்பமாயிருக்கிறார். என் மகன் என்னுடைய நான் எழுதி வைத்திருக்கிறதான இந்த வேதத்தை கடைபிடிக்க வேண்டும், கை கொள்ள வேண்டும், இதன்படி நடக்க வேண்டும், என் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று கர்த்தரே விரும்புகிறார். உன்னிடம் அதை எதிர்பார்க்கிறார். யாக்கோபு 2 அதிகாரம் 5 இவ்வாறு சொல்லுகிறது. James chapter number 2 verse number 5. என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? இங்க ஒரு சீக்ரெட் இருக்கிறது. இந்த உலகத்திலே விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக தரித்திரரை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாக அவர்களை தெரிந்து கொண்டிருக்க என்ன ஒரு பாக்கியம். ஆகவே நீங்கள் தரித்திரரை நீங்கள் காணும்போது, தேவையுள்ளவர்களை நீங்கள் சந்திக்கும் போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? உதாசீனப்படுத்தக்கூடாது. பணத்தையும் பொருளையும் காரையும் பங்களாவையும் அந்தஸ்தையும் வச்சு நீ கனம் பண்ணுவாயானால் நீ தேவனை நேசிக்கிற தேவ மனுஷன் கிடையாது. தொடர்ந்து வாசிப்போம். 1 கொரிந்தியன்ஸ் சாப்டர் நம்பர் 2 verse number 9. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நமக்காய் ஆயத்தம் பண்ணின காரியங்களை நம்முடைய கண் காணவும் இல்லை, செவி கேட்கவும் இல்லை. ஹல்லேலூயா. கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பல காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். கடைசியாக யோசுவாவின் புத்தகம் 23 அதிகாரம் 11 முதல் 13 முடிய. யோசுவா 23 அதிகாரம். இதோடு நான் முடிக்க போகிறேன். யோசுவா 23 அதிகாரம் 11 முதல் 13 முடிய. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உன் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாய் இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களோடு சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்றும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போக மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்றும் நிச்சயமாய் அறியுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்படி மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருங்க. தேவனிடத்தில் அன்பு கூறணும்னு உங்க ஆத்துமாவை பார்த்து தினமும் நீங்க சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரிடத்தில் முதலாவது அன்பு கூறு. என்ன காரியம் செஞ்சாலும் சரி, நீங்க கர்த்தரிடத்தில் முதலாவது அன்பு கூற வேண்டும். அதுலேயே எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அதில் நீங்க பின்வாங்கி போனீங்கன்னா, உலகத்தோடு சம்பந்தம் கலந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உலகத்தாரே நமக்கு கண்ணியாகவும் வலையாகவும் இருப்பார்கள்.